அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மகர ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வாழ்க்கை துணைக்கு சந்திராஷ்டமம் போன்ற ஒரு நிலை. வாழ்க்கை துணையோடு வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது திருமண வாழ்வில் மிகுந்த முக்கியமான பலன்கள். மகர ராசியில் இருக்கக்கூடிய நண்பர்களும் கண்டிப்பாக புதிய அறிமுகங்களிடம் சற்று நிதானம், தேவையில்லாத குழப்பங்களை நீங்களே ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பதற்கு எல்லா விஷயங்களிலும் சற்று பொறுமை தேவை. பணியில் நல்ல வளர்ச்சி, பொருளாதாரத்தில் ஏற்றம், இதெல்லாமே ஒரு மெட்டீரியல் விஷயங்களுக்கு, வெளியுலக வாழ்க்கைக்கு உண்டான எல்லா விஷயங்களும் சிறப்பாக இருக்கிறது. உள்ளூர ரிலேஷன்ஷிப் வகையில், ஆரோக்கியத்தில், எல்லாவற்றிலுமே சற்று மகர ராசி பொறுமையாக இருக்க வேண்டும். அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு ராசிக்குள்ளே சந்திரன் என்று செல்கிறார். ராகுவுடைய நட்சத்திரத்தில் மதியத்திற்கு பிறகு செல்வது, காலை நேரத்தில் செவ்வாயுடைய சாரத்தில் செல்வது, இதெல்லாமே ஒரு விபரீத ராஜயோகம். 3ஆம் அதிபதி செவ்வாய் 8ல் இருப்பது கண்டிப்பாக கடன் வாங்கும் பொழுது அதிக நிதானம், புதிய எதிரிகளை உருவாக்கி கொள்ளாமல் இருக்கக்கூடிய விஷயத்தில் ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டும். எந்த விஷயத்தையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்யாமல் இன்று சற்று பொறுமையாக இருப்பது நல்ல பலன்களை கொடுக்கும். தொழில் வளர்ச்சி, பொருளாதாரத்தில் ஏற்றம், இதெல்லாம் சிறப்பாக இருக்கிறது. முக்கியமாக திருமண வாழ்வில் அதிக கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இருப்பது ஒரு பெரிய பாதுகாப்பான நிலையாக கும்பத்திற்கு இருக்கும். அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு சந்திரன் 12ல் விரைய சந்திரனாக இருப்பது, ராகு சாரத்தில் இருப்பது குழந்தைகளுக்கான சில விரயங்களாக இருக்கலாம். இல்ல குழந்தைகளுடைய போக்கினால் சில மனக்கவலைகள் ஏற்படலாம். இருந்தாலும் தாயார் ஆரோக்கியம், தன்னுடைய ஆரோக்கியம், சில விரயங்களில் ரொம்ப எச்சரிக்கை. இதெல்லாம் மீன ராசி நண்பர்களுக்கு தொடர்ச்சியான ஒரு இதே பலன்களாகவே காட்டுகிறது. திருமண வாழ்விலும் மீன ராசி கண்டிப்பாக அனுசரித்து செல்வது மட்டுமே உங்களுக்கு நன்மை அளிக்கும். நன்றி நண்பர்களே. இதுதான் 10ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமைக்கான தின பலன்கள். நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃபேமிலியில் உள்ளவர்கள், ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ள உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.